ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா பைமோட். இந்த ஆப் இந்த வெப்சைட்டில் வந்து என்ன அப்படின்னா வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்டு ஜூஸ் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த ஆப்பில் கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது விசிட் பண்ணியிருந்தீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் சாரி எனக்கு மெசேஜில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா புரோட்டாக்கு ரொம்ப டேஸ்டியாக அண்டு ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக வந்து எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கனில் கொஞ்சமாக ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிக்கணும்ப்பா. வெடித்ததுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா சிவப்பு நிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன், ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. கூட கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இது நல்லா பொன்னிறமாக வணங்கணும். அந்த மாதிரி வணங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சிவப்பு நிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடுங்க, டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். கல்லுப்பு போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு 2வது ஒரு தடவை போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி இந்த மாதிரி வணங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். இந்தளவுக்கு போட்டால் போதும் 1 கிலோ சிக்கனுக்கு. ஓகேங்களா. இல்லைனா ஒரு மாதிரி நெஞ்சிலேயே இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா இஞ்சி பூண்டு வாசம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா சிக்கன் மசாலா 1 கிலோவுக்கு 1 பேக்கெட் போடுற மாதிரி இருக்கும், போட்டுக்கோங்க. காரம் பத்தாது அப்படின்னா வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இது என்னடான்னா கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து. இந்த மாதிரி கழுவி சுத்தமாக அந்த ஒரு பிளட்டே இல்லாமல் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாலையும் சிக்கன் நல்லா வணங்கும் போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல் வைஸ் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்கும், அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கி விடுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க மட்டும் விட்டுறவே கூடாது, இல்லைனா அடி பிடிச்ச ஸ்மெல்லு வரும். அந்த அடி பிடிச்ச ஸ்மெல்லு இல்லாமல் நல்லா கலரி விட்டுட்டு தேங்காய் 1/2 மூடி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி. தேங்காய் எதுக்கு சேர்த்துறோன்னா ஒரு காரம் அதிகமாக இல்லாமல் அந்த ஒரு மதமதப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் சேர்த்துறது. தேங்காய் சேர்த்துட்டா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி கிரேவி கண்டிஷனில் வரும். அந்த இதில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு இப்படியே இருந்தால் போதும் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்த வேணாம். தேங்காய் பால் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் வைஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. குழம்பு அதிகமாக வேணுங்கிறவங்களும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. தண்ணி இந்தளவுக்கு ஊற்றி சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும், சிக்கன் பீஸோட சைஸ் பொறுத்து. ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு மூடியை போட்டு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் மட்டும் விடுங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. கொத்தமல்லியெல்லாம் கடைசியில் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.